தாமரைப்பூ விலை பேசும். குடிதண்ணீருக்கு சுற்று வட்டாரமெல்லாம் பேர் போன குளத்தில் காலை என்று தான் வாழ்ந்த இந்த பூமியில என்ன நடந்ததோ அதையெல்லாம் அவர்கள் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார்கள். இப்படி நிறைய கவிதைகள் இருந்தாலும் கூட ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மணிக்கூண்டு கவிதைகள், இந்த மாதிரி வித்தியாசமான சிந்தனைகள்லாம் அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. காத்தடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, கோடையாக இருந்தாலும் சரி, மணிக்கூண்டு வந்து நிக்கிறது, அந்த கடிகாரம் ஓடினே தான் இருக்கும். அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, மக்கள்ல யாராவது இப்படி இருக்கிறாங்களான்னு கேட்கிறாரு. மனுஷால இப்படியே யாரா இருக்காங்களா? காத்தடிச்சாலும் மழை பெஞ்சாலும் அடுத்தவனுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் எந்த மனுஷனுக்காக இருக்குதா? அப்படி சொல்லிட்டு மணிக்கூண்டை பத்தி ரொம்ப அழகா பேசுறாரு. காற்றினில் மழையில் வான காரிடி வீச்சில் கோடை ஆற்றனா வெயிலில் நின்று அவர் இவர் என பாராது. இதுதான் முக்கியம். இவர் ஏழை, இவர் பணக்காரு, இவர் இப்படி, இவர் அப்படிலாம் பார்க்கலையாது. காற்றினில் மழையில் வான காரிடி வீச்சில் கோடை ஆற்றனா வெயிலில் நின்று அவர் இவர் என பாராது. மாற்றார்க்கும் காலம் காட்டும் மணிக்கூண்டே, உன்னை போல் நூற்றிலே ஒருவரேனும் மக்களில் நுவலப்போமோ. ஒன்று மாதிரி 100ல் ஒருத்தாலும் இந்த மனுஷனை நான் பார்க்க முடியுமா என்று மனிதநேய சிந்தனையை பற்றி, பசிப்பிணியை பற்றி, மொழியை பற்றி, புரட்சியை பற்றி இப்படியெல்லாம் பேசிய அந்த கவிஞனை ஒரு இயற்கை கவிஞனோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டாம். அவர் உலக கவிஞர் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.